செல்வப்பெண் கல்யாணி. பூங்குளத்தை அடுத்த கொள்ளிடக்கரை காட்டில் ஒரு வனதேவதை இருக்கிறதென்று அந்த பிரதேசத்தில் ஒரு வதந்தி பரவி இருந்தது. நதியில் வெள்ளம் சுமாராய் போகும் காலத்தில் ஜில்லா கலெக்டர், எக்ஸிகியூட்டிவ் என்ஜினியர் முதலிய உத்தியோகஸ்தர்கள் அந்த பக்கம் கேம்ப் வரும்போது நதிக்கரையோரமாக படகில் பிரயாணம் செய்வார்கள். அப்போது சில சமயம் மேற்படி வனதேவதையை பார்த்து வியப்புறுவதுண்டு. சில வேளைகளில் அந்த தேவதை ஜலக்கரையிலே ஓடுகிற தண்ணீரில் கால்களை தொங்கவிட்டு கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கும். படகை கண்டதும் எழுந்து நாணற்காட்டிற்குள் ஓடி மறைந்துவிடும். வேறு சில சமயம் அந்த தேவதை நாணற்காட்டிற்குள் ஒளிந்த வண்ணம் புன்னகை பூத்த தனது முகத்தை மட்டும் காட்டிக் கொண்டிருக்கும். இன்னும் சில சமயம் தூரத்தில் மரத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டு படகில் போகிறவர்களுக்கு அழகு காட்டும். ஆனால் பூங்குளம் கிராமவாசிகளிடம் இந்த வனதேவதையை பற்றி கேட்டால் மட்டும் அவர்கள் குப்பென்று சிரித்துவிட்டு, வனதேவதையாவது ஒன்றாவது, நம் நடுப்பண்ணை வீட்டு பெண் கல்யாணி தான் ஆற்றோரமாய் திரிந்து கொண்டிருப்பாள் என்று சொல்வார்கள். கல்யாணியின் குழந்தை பிராயத்திலேயே அவளுடைய தாயார் இறந்து போனாள். அதற்கு பிறகு அவளுடைய தாயாரின் ஸ்தானத்தில் இருந்து அவளை வளர்த்தது அந்த நதி பிரதேசம்தான். பகலில் பெரும் பொழுதை கல்யாணி நதிக்கரையிலும் நதிக்கரை காட்டிலுமே கழிப்பது வழக்கம். உயர்குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு சுதந்திரம் கிடைத்திருந்தது அந்த பிரதேசத்தில் சற்று ஆச்சரியமான விஷயமே. ஆனால் அதற்கு தக்க காரணம் இருந்தது. கல்யாணியின் தாயார் இறந்த பிறகு அவளுடைய தகப்பனார் திருச்சிற்றம்பலம் பிள்ளை இரண்டாந்தாரம் கல்யாணம் செய்து கொண்டார். மூத்த மனைவியின் சந்ததி கல்யாணி ஒருத்திதான். அவள் மேல் அவளுடைய தகப்பனார் உயிரையே வைத்திருந்தார் என்று சொல்ல வேண்டும். இம்மாதிரி தகப்பனார் பெண்ணுக்கு செல்லம் கொடுத்து வளர்ப்பதை கண்டதுமில்லை கேட்டதுமில்லை என்று ஊரார் பேசிக்கொண்டார்கள். மூத்த தாரத்தின் பெண்ணை மாற்றாந்தாய் படுத்துவதெனும் உலக வழக்கம் அந்த வீட்டில் கிடையாது. உண்மையில் நிலைமை அதற்கு நேர் மாறாக இருந்து வந்தது. வீட்டில் கல்யாணி வைத்ததுதான் சட்டம். அவள் பேச்சுக்கு எதிர்பேச்சு இல்லை. அவளுக்கு பயந்துதான் அவளுடைய சிறிய தாயார் நடந்து கொள்ள வேண்டும். இந்த நிலைமைக்கு முக்கிய காரணம் திருச்சிற்றம்பலம் பிள்ளை தன் மூத்த மகளிடம் வைத்திருந்த அபிமானமேயாயினும் கல்யாணி சொந்தத்தில் சொத்துடையவளாய் இருந்ததும் ஒரு காரணம் என்பதை சொல்ல வேண்டும். கல்யாணியின் தாயார் கொண்டு வந்த மஞ்சள் காணி 6 ஏக்கரா முதல் தர நன்சை நிலமும் அவளுடைய 5000 ரூபாய் பெருமான நகைகளும் கல்யாணிக்கு சொந்தமாயிருந்தன. வீட்டிலும் சரி வெளியிலும் சரி இது அவளுக்கு கௌரவம் அளித்தது. ஒருவாறு சுதந்திரத்துடன் நடந்து கொள்ளவும் இடம் கொடுத்தது. திருச்சிற்றம்பலம் பிள்ளை இரண்டாந்தாரம் கல்யாணம் செய்து கொண்டதிலிருந்து பெரிய குடும்பஸ்தர் ஆனார். கிட்டத்தட்ட வருஷத்திற்கு ஒரு குழந்தை வீதம் வீட்டில் ஜனத்தொகை அதிகரித்து வந்தது. அதே சமயத்தில் அவருடைய பொருளாதார நிலைமை நாளுக்கு நாள் சுருங்கி